शुभम भूयात् सर्वे जनाः सुखिनो भवन्तु। இந்த மாசம் கேதார கௌரி நோன்பு. சுவாமி, நோன்பு எப்போ வருது? திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ராவகொண்டு அமாவாசை வருது நமக்கு இந்த மாசம் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கக்கிழமை. மத்தியானத்துக்கு மேலே அமாவாசை ஸ்டார்ட் ஆகி மறுநாள் மத்தியானத்தோரி அமாவாசை இருக்கிறதுனால, ராவ கொண்டு வர்ற அமாவாசை திங்கக்கிழமையே இருக்கிறதுனால திங்கக்கிழமை நோன்பு. நம்ம கோயில்ல நோன்பு பூஜை வந்துட்டு 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு, ஏன்னா 7:30 9 ராவகாலம் இருக்கு, 10 12 யமகண்டம் இருக்கு. அது ரெண்டும் முடிஞ்ச பிறகு 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6:30 மணி வரையும் நோன்பு பூஜை இருக்கும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை நோன்பு நம்ம கோவில் விநாயகர் கோவில்ல இருக்காது. திங்கக்கிழமை மட்டும்தான் நோன்பு விநாயகர் கோவில்ல. செவ்வாய்க்கிழமை முருகனுடைய பூஜை மாமூலா நடக்கும். அதுக்கப்புறம் புதன்கிழமை 22ஆம் தேதி முதல் 22, 23, 24, 25, 26, 27 இந்த 6 நாட்கள் சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி விரதம். விரதம் இருக்கிறவங்க 22ஆம் தேதி சாயங்காலம் கோவிலுக்கு வந்து காப்பு கட்டிக்கணும். காப்பு கட்டின பிறகு 6 நாள் விரதம் இருக்கணும். இருக்க முடிஞ்சால் பிபி பேஷண்ட்டுங்க, சுகர் பேஷண்ட்டுங்க தயவு செய்து விரதம் இருக்காதீங்க. ஒரு நாள் இருந்துங்க போதும். முடிஞ்சால் 6 நாள் விரதம் இருக்கிறவங்க அதுல நம்ம சாப்பிடுற சாப்பாடுல ஒருவேளை சாப்பாடுல வந்துட்டு உப்பு புளிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. 6 நாள் உப்பு புளிப்பு இருக்கக்கூடாது. மத்தியானம் சாப்பாடு நீங்க எதனா சாப்பிடுங்க, அதுல உப்பு புளிப்பு இருக்கக்கூடாது. சாயங்காலம் மட்டும் நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்களோ அந்த கோயில்ல, பெங்களூர்ல இருக்கிறீங்களோ கோலார்ல இருக்கிறீங்களோ எங்க இருக்கிறீங்களோ, நான் பெங்களூர்ல இருக்கிற சாமி வர முடியாதுன்றீங்க, அங்கேயே பக்கத்துல எதனா கோவிலுக்கு போய் ஒரு 1/4 லிட்டர் பால் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் தீர்த்தத்தையும் அவங்க கோவில்ல கூட பிரசாதத்தையும் மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கணும். இதுதான் கந்த சஷ்டி விரதம். 6வது நாள், அதாவது 27வது நாள், 27ஆம் தேதி 27/10/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வந்துட்டு காலம்பரை முருகனுக்கு சுப்பிரமணிய ஹோமம். ஹோமம் ஆன பிறகு முருகனுக்கு அபிஷேகம். அபிஷேகம் ஆன பிறகு சாயங்காலம் அம்மன் கையிலிருந்து வேல் கொடுக்குதல். அம்மனுக்கு அபிஷேகம் ஆன பிறகு வேல் கொடுக்கிறது. வேல் கொடுத்த பிறகு சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் ஆன பிறகு தீபாராதனை, தீர்த்த பிரசாத விநியோகம். 22 காப்பு கட்டின பிறகு 22 26 வரையும் டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம கோவில்ல அபிஷேகம் உண்டு. சாயங்காலம் அபிஷேகத்துக்கு இனிப்பான பொருட்கள் மட்டும் கொண்டு வாங்க. இந்த தயிர் புளிப்பான பழங்க எதுவுமே கொண்டு வராதீங்க. 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சூரசம்ஹாரம் முடிஞ்ச மறுநாள் 28ஆம் தேதி கார்த்தால செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 8 மணிக்கு அபிஷேகம். அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்ச உடனே 10:30 மணிக்கு முருகனுக்கு திருக்கல்யாணம், தேவயானை திருக்கல்யாணம் முருகனுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு 1 மணிக்கு அன்னப்பிரசாத விநியோகம், அன்னதானம் ஏதாவது சரி, அது நம்ம கோவில்ல நடக்கும். அதனால நோன்பு வந்துட்டு 20ஆம் தேதி, ஸ்கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறது வந்துட்டு 22ஆம் தேதி, சஷ்டி விரதம் முடிகிறது வந்துட்டு 28ஆம் தேதி, சூரசம்ஹாரம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. நன்றி, வணக்கம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து.